ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நாளை கோவை வருகை தர இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வரவேற்பளிக்கின்ற ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினுடைய கட்டுப்பாடு பல இடங்களில் மிக கடுமையாக இருக்கிறது. பாதுகாப்பு என்பது முக்கியம்தான் என்றாலும் கூட அவரை வரவேற்பதற்கு வருகை தரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாத மாதிரி அவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் மற்றும் அவரை வரவேற்பதற்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடத்தை எல்லாம் காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்தை மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ச்சியாக எங்களோட மாவட்ட தலைவர், மாநில பொதுச் செயலெல்லாம் காவல்துறை அதிகாரிகளோடு பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது விரைவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவை இல்லாமல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற விதமாக தென்னிந்திய இயற்கை விவசாயிகளுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்வது என்பது இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாயம் செய்கின்ற, விவசாயத்திற்கு புதிய மறுமலர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் இது உத்வேகம் அளிக்கும். ஏனென்றால் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ரசாயன உரத்தினுடைய பயன்பாடு என்பது மிக அதிக அளவில் இங்கு மண்ணினுடைய தன்மையை, அதனுடைய உயிர் தன்மையை போக்குகின்ற அளவிலே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை வேளாண்மை என்பது நம்முடைய முன்னோர்கள் 2000 வருடங்களாக நமக்கு அளித்து சென்றிருக்கக்கூடிய கொடை. இந்த காலகட்டத்தில் நம்முடைய மண்ணினுடைய உயிர் தன்மையை பாதுகாப்பதற்கு, இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்முடைய விவசாயிகளை ஆர்வத்தோடு திருப்புவதற்கு நாளை பிரதமர் கலந்து கொள்கின்ற கூட்டம் என்பது ஒரு புதிய உந்து சக்தியை அளிக்கும் என நம்புகிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த விவசாயிகளை பிரதமர் சந்திக்கிறார் என்பதே தமிழகத்திற்கான ஒரு பெருமையாக பார்க்கிறோம். ஏனென்றால் தமிழகம் இயற்கை விவசாயத்தில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இயற்கை விவசாயிகள் இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துவார்கள். அந்த கூட்டமைப்பும் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகள்ல சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை. நேரடியாக நாங்களே வந்து அது ராமேஸ்வரத்தில் பார்த்தோம். அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்ல கூட பார்த்தோம். முதல்வர் அவர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல. அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டோகாலா இருக்கும். அதே போல வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கென தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால தாக்கல் பண்றாங்க. நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன், அதில் கிட்டத்தட்ட 80% அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோட தான் நிறைவேற்றுவாங்க. மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க, அதுக்கு மாநில அரசுல ஒரு பேர் சொல்லி தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்திற்கு அது நல்லது. அடுத்தது வழக்கமாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்லை எந்த போஸ்டர் போட்டா கூட சட்டத்தின் படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, அதை அச்சிட்ட பிரிண்டர் யாரு, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும். அது நான் அடித்தாலும் சரி, எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இதுதான், எந்த அமைப்புகள் அடித்தாலும் அதுதான். ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒரு போஸ்டர், அது தவறுதலான பொய் பிரச்சாரம், 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே, பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர். பீகார் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியா கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டுக்காம இருந்தாங்க. ஏன்னா நிறைய நிதி உதவியெல்லாம் வர வேண்டி இருக்கு டெல்லியில இருந்துன்னு. இப்ப தேர்தல் வந்துடுச்சு, திமுக
எப்படியாவது மக்களோட கோபத்தை திசை திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி, குரங்கு வந்து என்ன குட்டி வச்சு சூடு பார்க்குற விதமா இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இதை பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னால யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க, திக காரங்க தான் இருக்காங்க. அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்களை என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கு சரியான பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. நம்ம பண்ண டிசம்பர் 6,41,00,000 வாக்காளர்கள் 68,000 பிஎல்ஓ ஆபீசர்ஸ் எப்படி ஒரு மாசத்துல பண்ண முடியும் அப்படி கேக்குறாங்க. அதாவது முதல்ல எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்குங்க, இதை வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே வேலை செய்யற தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாஃப், உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? ஒன்று. ரெண்டாவது, 68,000 பூத்தில் பிஎல்ஓ இருக்காங்க, இல்லை வந்து 6 கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். நீங்கள் வாக்கு சாவடி மையத்தில் ஃபார்மை எடுத்துட்டு அங்கே ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நீங்கள் தான் சொல்கிறீங்க 85% வாக்காளர்கள் 2 வார காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 வார காலம் இருக்கு. என்ன பண்றாங்க? நானே வாக்கு சாவடிக்கு நேரா போய் என் தொகுதியில பார்த்துட்டு வரேன். மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள். எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எந்த இடத்துல எல்லாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறிச்சு வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பணிச்சுமை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம். கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம வந்து 2 வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும். செய்யறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க. செய்யறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தா கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா? தங்களோட போலி வாக்காளர்கள் அப்படியே வச்சுக்க முடியுமா? கள்ள ஓட்டு போடுறத திமுகவுக்கு பெரிய பலம், அதனால கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமான்னு பாக்குறதாலதான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்காங்க. பாஜக ஆளுகின்ற அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்துறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துறாங்க. இதுவே பாஜக குளறுபடியான விஷயமா தான் பார்க்குறோம். அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க. அசாம்ல தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க? நம்மள மாதிரி தாங்க அசாமுக்கு தேர்தல். 5 மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல். யாராவது அசாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா? அவங்கள நம்மள மாதிரியே இப்ப தேர்தலுக்கு போறாங்க 26க்கு. அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்றாங்க அப்படின்னு சொன்னா 60-40, 50-50 இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும். ஆனா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் 90-10 அப்படின்னு இருக்கும், 70-30 இருக்கும். ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து மற்ற இடத்து மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்தவரை கூடங்க பங்களாதேஷ், அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல கொடுமையை வந்து தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க. அது ரொம்ப நெடுங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது. வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு நந்தகுமார், இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார், பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தினோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள், கலை நிகழ்ச்சிகள், தனியா பெண்கள் தனியா, மகளிர் அணி தனியா வரவேற்பு, இளைஞர் அணி தனியா வரவேற்பு, இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள், குறிப்பா வந்து நாதஸ்வரம், தவிழ், பரதநாட்டியம், இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வரவேற்பு ஏற்பாடுகள்ல நாங்க 50,000 பேர் கலந்துக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு. அதே போல தமிழகத்திலும் அதிமுக, பாமக உள்ளிட்ட பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்தல் சந்திப்பதற்கான பணிகள்ல பாஜக இறங்கும். இல்ல முதல்ல பிரிஞ்சு சென்றேன்னு யாருங்க சொன்னாங்க? எல்லாரும் எங்களோட தாங்க இருக்காங்க. அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும். ஆனா பீகார் வெற்றிக்கு பின்பாக
தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்கு. இப்போ வந்து அதிமுகவும் சரி, எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி, இந்த வரவேற்பில் கூட அதிமுகவும் சேர்ந்து தான் கலந்துக்கிறாங்க. அதனால கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் கிளியா இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான். எப்படி வீட்டுக்கு அவங்கள அனுப்புறதுங்கிறத இப்ப எங்களோட நோக்கமே. நன்றி. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது book பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.